வணக்கம் நண்பர்களே, இது மணி மீடியா. நான் உங்கள் மணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி டூ வீலர் பேட்டரியை 4 விதமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏங்க டூ வீலர் பேட்டரியை 4 விதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த பேட்டரி மட்டும்தாங்க அதிக யூஸ் இல்லாத பேட்டரி. எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? செல்ஃப் ஸ்டார்ட் ஒன்று, இன்னொன்று இண்டிகேட்டர், இன்னொன்று ஹார்ன், இது நியூட்ரல் லைட். இதை தவிர வேறு எதுக்குமே அது யூஸ் ஆகாதுங்க. அது எப்போயாவது ஒருக்க தாங்க ஹார்ன் அடிக்கிறது, எப்போயாவது ஒருக்க தான் இண்டிகேட்டர் போடுறது, எப்போயாவது ஒருக்க நிப்பாட்டிட்டு சாவி எடுத்துருவோம். இண்டிகேட்டர்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது, நியூட்ரல் இண்டிகேட்டரை பார்க்க போகிறது கிடையாது. இது மாதிரி யூஸ் அதிகமாக இல்லாத பேட்டரியை அதாவது எப்படி நம்ம எமர்ஜென்சி நேரத்தில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓல்டு மாடல் பைக்கில் சார்ஜர் போர்ட்லாம் கிடையாதுங்க. டூ வீலரில் அதாவது செல்ஃபோன் சார்ஜர் போர்ட்லாம் இந்த டூ வீலரில் கிடையாது. இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக உள்ள வண்டிக்கு உள்ள சார்ஜரை பிரித்து அதுலேருந்து டிசி கனெக்டர் ஒன்று போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கனெக்டரு. வண்டியில் எப்போயுமே இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டிசி ஃபீமேல் பின்னை எப்போயுமே அதில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போயுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எமர்ஜென்சியான நேரத்தில் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜரை ஏசி கரண்ட்டில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நம்ம டிசி கரண்ட்டில் பயன்படுத்துறதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். எப்படி டிசியாக மாற்றி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டிசி சார்ஜர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஹோம் தேட்டருங்க, இதுவும் 12 வோல்ட்டில் வேலை செய்யும். வாங்க எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். டாடா ஸ்கையோட டிடிஹெச்சுங்க, இதுவும் 12 வோல்ட்டில் வேலை செய்யும். இந்த டிவி 6 வோல்ட்டுங்க. இதுக்கு தனியாக நான் ஒரு பேட்டரி வச்சுருக்கேன். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க.
இதுபோல் அடுத்தடுத்து பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.